ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு செமி ஃபுல் டெஸ்ட் மாதிரி நடந்தது 20ஆம் தேதி. அதற்கான விடைகளை தான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாவலர் எது பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர்? ஆப்ஷன் பி மாணிக்கம். செகண்டு, பொறுத்துக்க. திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், அலி அப்படின்னா கருணைன்னு அர்த்தம், ஆர்னித்தாலஜி அப்படின்னா பறவை பற்றிய படிப்பு, காணினா நில அளவை குறிக்கும் சொல். அப்போ என்ன இருக்குன்னா 4, 1, 2, 3. ஆப்ஷன் ஏ. அடுத்து தேர்ட் ஒன், பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது? காக்கை குருவி எங்கள் சாதி என கூறியவர் பாரதிதாசன். சரி, காக்கை குருவி எங்கள் சாதின்னு கூறியது பாரதிதாசன் கிடையாது, பாரதியார். அப்போ இது தவறா இருக்கு. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். இது கரெக்ட். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்பது சத்திமுத்த புலவரின் வாழ்க்கை வரலாறு ஆகும். சத்திமுத்த புலவர் கிடையாது, பறவை மனிதர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முன்னை டாக்டர் சலீம் அலியினோட வாழ்க்கை வரலாறு தான் சொல்லுவாங்க. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிறது சலீம் அலியினோட வாழ்க்கை வரலாறு குறிக்கும். அப்ப இங்க சத்திமுத்த புலவர்னு சொல்லிட்டு சொன்னதுனால இது இந்த வாக்கியம் தவறானது. அடுத்து, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை ஆகும். இதுவும் கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப செகண்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்னும் கரெக்ட். ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து ஃபோர்த் ஒன், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் என்று கூற்றிக்குரியவர். ஆப்ஷன் பி பாரதியார். ஃபிஃப்த் கொஸ்டின், தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் சி தொல்காப்பியம். அடுத்து சிக்ஸ்த் ஒன், பொறுத்துக்க. மகர சங்கராந்தி அப்படின்னா அதாவது அறுவடை திருநாளை வந்து எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் இது. மகர சங்கராந்தின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துல சொல்லுவாங்க. லோரி வந்து பஞ்சாப்ல சொல்லுவாங்க. உத்தராயன் அப்படின்னா ராஜஸ்தான்ல சொல்லுவாங்க. காவிய பாவை அப்படிங்கிற நூலை எழுதுனது யாருன்னா முடியரசன். அப்போ 4, 1, 2, 3. ஆப்ஷன் டி. அடுத்து செவன்த் ஒன், பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது? எம்ஜிஆரை பத்தி கேட்டிருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்குது. இது கரெக்ட். தமிழக அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டம் வழங்கியது. மிகச்சிறந்த நடிகருக்கு பாரத் பட்டம் தான் வழங்குவாங்க. ஆனா தமிழக அரசு வழங்கினது இல்ல, மத்திய அரசு தான் வழங்கியிருக்கும். இங்க தமிழக அரசுன்னு கொடுத்திருக்கிறதுனால இந்த வாக்கியம் வந்து தவறு. மத்திய அரசு இவருக்கு 1987ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது. 87 கிடையாது, 1988. அப்ப இது தவறானது. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சொல்லப்பட்டது. இது கரெக்ட். இங்க எது சரியானதுன்னு தான் கேட்கறாங்க. அப்ப 1 கரெக்ட். அப்ப ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 8th ஒன், 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற ஆங்கில புதினம். எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஒரு நூல் தான் வந்து 1954 வந்து நோபல் பிரைஸ் வந்து பெற்றிருக்கும். அடுத்த 9th ஒன், தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை சு முத்து. ஆப்ஷன் பி. அடுத்து 10th ஒன், நல்வழி என்னும் நூலின் ஆசிரியர். நல்வழி, கொன்றை வேந்தன், அந்த மாதிரி நூலெல்லாம் யார் எழுதியிருந்தது அப்படின்னு சொன்னா ஔவையார். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 11th ஒன், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் எனும் பாடலின் ஆசிரியர். ஆப்ஷன் சி பாரதியார். அடுத்து 12, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் ஏ ஆசாரக்கோவை. மூதுரையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிறுபஞ்சம் மூலம் வந்து 5 வேர்களால் ஆன ஒரு மருந்து வந்து எப்படி வந்து உடலில் உள்ள பிணியெல்லாம் போக்குதோ அந்த மாதிரி சிறுபஞ்ச மூலத்துல இருக்கிற 5 கருத்துக்கள் வந்து உள்ளத்துல இருக்கிற நோயை வந்து போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து முதுமொழி காஞ்சி வந்து அறவுரக்கோவை அப்படி அறவுரக்கோவைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அறவுரக்கோவை, முதுமொழி காஞ்சி, இது ஒரு கொஸ்டின் வரும். அறவுரை காஞ்சி என அழைக்கப்படுவது முதுமொழி காஞ்சி, அறவுரக்கோவை. அடுத்து 13th ஒன், கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். அதாவது சங்க காலத்துல நடந்த வணிகத்துல, சங்க காலத்துல இல்ல, பழந்தமிழர்களோட பழக்கமே என்னன்னா அதிகமா பெற்றுக்கவும் மாட்டாங்க. கொடுக்கும்போது பிசினஸ்ல அதிகமா
குறைவாகவும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட மீனிங்கு. இப்போ பழந்தமிழரோட வணிகத்தை பற்றி இதை சொல்லும். இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னா பட்டினப்பாலை, ஆப்ஷன் டி. அடுத்து 14th ஒன், பூனா ஒப்பந்தம் மூலம் எது மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பூனா ஒப்பந்தம் வந்து யார் யாருக்கு இடையில நடக்கும்னா இது வந்து யார் யாருக்கு இடையிலன்னா அம்பேத்கர், காந்தியடிகள். இதுல வந்து இரட்டை வாக்குரிமையை வந்து நீக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தனி தொகுதியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க இவங்க 2 பேருக்கும். இந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். இந்த பூனா ஒப்பந்தம் மூலம் இரட்டை வாக்குரிமை இருந்தது வந்து தனி தொகுதியா மாறிடும். அப்போ இந்த இரட்டை வாக்குரிமை தான் இந்த பூனா ஒப்பந்தம் மூலம் மாற்றி அமைக்கப்படும். ஓகே. 15th ஒன், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். திருக்குறளை தான் வந்து தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து 16th ஒன், இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என ஆவல் உண்டாகிறது என காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார்? யாரு அப்படின்னா உவே சாமிநாதர், தமிழ் தாத்தான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க வந்து தமிழ் மீது தமிழ்ல நிறைய வந்து நூல்கள் எழுதியிருப்பாரு. நிறைய வந்து ஓலைச்சுவடி எல்லாம் எடுத்து நிறைய வந்து இலக்கியத்துல பேப்பர்ல வர்றதுக்கு காரணமா இருந்தவருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவர் வந்து ஒரு சொற்பொழிவாற்றும் போது காந்தியடிகள் வந்து இவரோட அடிநிலையில இருந்து தமிழ் கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவல் உண்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுதான். அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 17th ஒன், இலக்கண அடிப்படையில் சொற்கள் டேஸ் வகைப்படும். இலக்கண அடிப்படையில் அப்படின்னா பெயர், வினை, இடை, உரி. சொல் வந்து பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைப்படும். அதே இலக்கிய அடிப்படையில் அப்படின்னு சொன்னாவும் 4 வகைப்படும் தான். இலக்கிய அப்படின்ற போது இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல். இது ஒவ்வொருத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இலக்கண முறைப்படினாலும் 4 தான், இலக்கிய முறைப்படி அப்படின்னாலும் 4 தான். என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இலக்கண முறைப்படி. அப்போ ரெண்டுமே வந்து ஆன்சர் 4 தான். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து 18th ஒன், கால் முளைத்த கதைகள் என்னும் நூலை இயற்றியவர். உபபாண்டவம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எஸ் ராமகிருஷ்ணன் தான் எழுதியிருப்பாங்க. பாதம் அப்படிங்கிற ஒரு லெசன் ஒன்று நமக்கு வரும், அதுல வர ஒரு பாயிண்ட் தான் இது. அடுத்து 19th ஒன், ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் டேஸ் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. ஆப்ஷன் டி, எட்வின் ஹர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற நூலை தழுவி தான் ஆசிய ஜோதி வந்து எழுதப்படும். ஃபர்ஸ்ட் ஆங்கில மொழியில தான் எழுதியிருப்பாரு எட்வின் ஹர்னால்டு அந்த லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற பேர்ல. அதுக்கப்புறமா தான் ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி வந்து மொழிபெயர்ச்சிருப்பார். அடுத்து 20th ஒன், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர் தான். நாமக்கல் கவிஞரை காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடைசி என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க, பி மற்றும் சி. அப்போ இதுதான் கரெக்ட். நாமக்கல் கவிஞர் ஒண்ணுதான், காந்திய கவிஞர் ஒண்ணுதான். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர்னா நாமக்கல் கவிஞர். அப்போ ஆப்ஷன் பி மற்றும் சி கரெக்ட். அடுத்து ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து 21, ஜாதவ் வியங்கிற்கு இந்திய வனமகன் எனும் பட்டத்தை வழங்கியது யார்? ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். இதுல கவுஹாத்தி பல்கலைக்கழகம் என்ன பட்டம் கொடுக்குன்னா முனைவர் பட்டம் கொடுக்கும். இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து நேரு பல்கலைக்கழகம் தான் கொடுக்கும். அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து 22, தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல். ஆப்ஷன் டி, மனோன்மணியம். அடுத்து 23, வட்டார வழக்க சொல்லில் பதனம் என்பதன் பொருள். பதனம் அப்படின்னா ஆப்ஷன் டி, கவனமாக அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 24, வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு வந்து 2 வகை. அது என்ன வழக்குன்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு சொல்லிட்டு 2 வகையா சொல்லுவாங்க. அடுத்து 25, சிலை மேல் எழுத்து போல மொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடு. அதாவது சிலை மேல எழுத்து, சிலை வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும், அதுல மேல இருக்கிற எழுத்து ரொம்ப அதுவும் அழியாம நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிற்கும். அப்ப இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நிலைத்து நிற்கும் அப்படிங்கறதான் பொருள். ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 26, கூற்று 1, இவ்வினம் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகிற சொற்கள் இல்லை. கூற்று 2, சூடு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகிற சொற்களும் இல்லை. அப்ப இது 2வும் கரெக்ட் தான். அப்ப கூற்று 2ம் சரி, ஆப்ஷன் சி, அதாவது 3rd ஒன். அடுத்து 27, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எனப்படும் நகரம் இது.
ஆப்ஷன் பி பாளையங்கோட்டை. கல்வி நிலையங்கள் அதிகமா இருக்கிறதுனால தென்னிந்தியாவினோட ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பாளையங்கோட்டையில வந்து அந்த அந்த மாதிரி கல்வி நிலையங்கள் அதிகமா இருக்கிறதுனால இதை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 28. மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல். ஆப்ஷன் சி. இது ரெண்டுமே வந்து மொழியினோட முதல் நிலை. அது இந்த படித்தல் எழுதுதல் இருக்குல்ல, இந்த ரெண்டும் மொழியினோட இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப இங்க நம்ம முதல் நிலைன்னு கேட்கறதுனால பேசுதல் கொடுத்துட்டாங்க. அப்ப இன்னொன்னு என்னன்னா கேட்டல். ஆப்ஷன் சி இதுக்கு கரெக்ட். அடுத்து 29. சோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். சோ அப்படின்னா ஆப்ஷன் சி மதில். அடுத்து 30. வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்பசம் தோறும் பாரே என்பவர் அப்படின்னு சொன்னது யாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல குணமாகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தலையில குணமாகுதா பார்க்கணும். அதுக்கப்புறம் மிஞ்சு போச்சுன்னா அந்த பொடி பற்ப சிந்தூரம் பாஷணம் இதனால வந்து குணமாகுதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றது இந்த மீனிங். இது யாரு சொல்லியிருப்பாங்கன்னா அந்த காலத்துல சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து 31. சுகுவாமி சென்ற பழங்குடியினர் தலைவர் சியாட்டல். ஆப்ஷன் பி. அடுத்து 32. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு டேஸ் மில்லி குருதி தேவை. ஒரு நிமிஷத்துக்கு வந்து 800 மில்லி குருதி வந்து ரத்தம் போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளால கொஞ்சம் ஆக்டிவா இருக்க முடியும். அது மூளைக்கு தான் ரொம்ப வந்து ஆக்சிஜன் தேவைப்பட்டுட்டே இருக்கும். அதனால பிளட் வந்து அடிக்கடி பாஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து 33. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். அதாவது பாரதிதாசன் வந்து பெண் கல்வி பத்தி சொல்லும்போது பயனில்லாத கலர் நிலம், கல்வி இல்லாத பெண்கள் வந்து பயனில்லாத ஒரு கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க கல்லாதவர்களா வந்துதான் வந்து இந்த கலர் நிலத்துக்கு வந்து ஒப்பானதா சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப 33க்கு ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து 34. ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். ஆப்ஷன் டி. அடுத்து 35. கீழ்காணும் சுற்றொடர்களை முறையாக வரிசைப்படுத்து. இது வந்து ஒரு கதை. ஔவையாருக்கும் அதியமான் அப்புறம் தொண்டைமான் இவங்களுக்கு உண்டான ஒரு நாடகம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து அதியமான் வந்து ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுப்பாங்க. அப்புறமா கொடுக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது தொண்டைமான் வந்து படையெடுத்து வர செய்தியை வந்து அதியமான் வந்து அவை கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஓகே இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து தொண்டைமான் கிட்ட தூது போவாங்க. அப்போ தொண்டைமான் கிட்ட வந்து பேச்சு வழக்குல பேசும்போது அவர் வந்து தொண்டைமான் தன்னோட படைக்கருவில நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. அப்போ நிறைய இந்த படைக்கருவிலாம் பார்த்தா என்னோட பரவாயில்லையே உங்களோடதெல்லாம் புதுசா இருக்கு. ஆனா அதியமானோடதும் ஃபுல்லா உடஞ்சி போர் அடிக்கடி பண்ணதுனால உடஞ்சி ரத்தக்கரையினோட ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லும்போது தொண்டைமான் வந்து ரொம்ப இது பண்ணி நம்ம தான் இன்னும் போர் புரியாம இருக்கோம். அவருங்க வந்து நிறைய போர்ல ரொம்ப ஃபெமிலியரா இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தவற்றை உணர்ந்து நான் வந்து போரை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அப்படி சொன்னதுனால இது வந்து இந்த பிரச்சனை வந்து முடிச்சிடும். அதுதான் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆர்டர்ல ஓகே அதியமான் ஃபர்ஸ்ட் அவைக்கு நெல்லிக்கனி கொடுக்குறாங்க. அந்த படையெடுத்து வரும் செய்தியை வந்து அதியமான் அவைக்கு தெரிவிக்கிறாங்க. தொண்டைமானிடம் அவை தூது போறாங்க. தொண்டைமான் வந்து தன்னோட படைக்கருவியில காட்டுறாங்க. அப்போ 2, 3, 1, 4 ஆப்ஷன் ஏ. அடுத்து 36. குறிப்பு வினையெச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது. காலத்தை வெளிப்படையாக காட்டாது குறிப்பு வினையெச்சம். இது வந்து ஒரு குறிப்பால உணர்த்துக்கிற ஒரு வினையெச்சமா இருக்கும். எச்சம் அப்படின்னாவே ஒரு முடிவடையாத ஒரு வினையை தான் எச்சம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து அந்த எச்சமே காலத்தை வந்து வெளிப்படையா காட்டாம ஒரு குறிப்பால உணர்த்துச்சுன்னா அது குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காலத்தை வெளிப்படையா காட்டுச்சுன்னா அது வந்து தெரிநிலை வினையெச்சம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. குறிப்பு வினையெச்சம்னா காலத்தை வந்து வெளிப்படையா காட்டாது. ஓகேங்களா. அடுத்து 37. மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று கூறியவர் அயோத்திதாசர் சொல்லியிருப்பார். ஆப்ஷன் ஏ. அடுத்து 38. புத்தரும் அவரின் தம்மமும் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி அம்பேத்கர். அடுத்து 39. மெய்ஞான ஒளி என்னும் தலைப்பு எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா குணங்குடியான் பாடற்கோவை. ஆப்ஷன் பி. அடுத்து 40. அன்பினப்படுவது தன் கிளை செராமை. செறிவெனப்படுவது அதாவது நம்ம சொன்ன வாக்கை காப்பாத்துறது, மறக்காம காக்கிறது. செறிவெனப்படுவது கூறியது மறாமை.
பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். போற்றாரைன்னா தம்மை இகழ்பவரை பொறுத்தல், அது வந்து பொறை, அதுதான் பொறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. போற்றுதல் எனப்படுவது புணர்ந்தாரை பிரியாமை. அப்போ 2 1 4 3, அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து 41, கீழ்காண்பவற்றுள் மீராவின் கவிதைகளில் பொருத்தமற்றதை தீர்க்க. குக்குவும் மீரா எழுதுனதுதான், 3 6 மீரா எழுதுனதுதான், கோடையும் வசந்தம் மீரா எழுதுனது, அந்த அமுதும் தேனும் அப்படிங்கிறது தான் இவர் எழுதல. அப்போ இதுல பொருந்தாத எதுன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 42, சோ விருத்தாசலம் எனும் இயற்பெயர் கொண்டவர், அதாவது புதுமை பித்தன், ஆப்ஷன் ஏ. இவர் தான் வந்து சோ விருத்தாசலம் சொல்லுவாங்க. கந்தர்வன் வந்து நாகலிங்கம் இவருடைய இயற்பெயர். பரிதிமாற்கரின் வந்து சூரியநாராயண சாஸ்திரி அப்படிங்கிற தன்னோட பேரை வந்து தனிப்பாசுர தொகை அப்படிங்கிற நூல்ல வந்து பரிதிமாற்கலைஞர்னு சொல்லிட்டு மாத்திருப்பாரு. ஓகே, அடுத்து வந்து 43, சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல். இங்க பாருங்க, சிவபெருமானை வழிபடுறதா போற சொல்றாங்க. அதுவே இங்க திருமாலை வந்து வழிபடுறதா செல்லும் பெண்கள் வந்து பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படுவது வந்து திருப்பாவைன்னு சொல்லுவாங்க. இங்க சிவபெருமா, அது வந்து ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் வந்து பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் வந்து திருவெம்பாவை. இவர் வந்து மாணிக்கவாசகர் எழுதியிருப்பார். ஓகே, அடுத்து 44, பின்வரும் கூற்றுக்களில் தவறானது இதுன்னு கேட்கிறாங்க. கிபி 1926 ஒடுக்கப்பட்ட பாரதம் என்று இதழை தொடங்கினார். ஒடுக்கப்பட்ட பாரதம் இதழும் தோண்டியிருப்பாரு. இது யாரை பத்தி அப்படி சொல்லுது அப்படின்னா அம்பேத்கர் பத்தி சொல்லுவோம் இது ஃபுல்லாவே. அம்பேத்கர் 1920 ஒடுக்கப்பட்ட பாரதம் இதழை தொடங்கியிருப்பாரு. ஆனா 1926 கிடையாது, 1927. அப்ப இது வந்து தவறானது. இங்கேயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. 1930ஆம் ஆண்டு நாசிக் நுழைவு பருவத்தில் வெற்றி கண்டார், இதுவும் கரெக்ட். 15 வந்து பண்டைக்கால இந்திய வணிகம் எனும் ஆய்விற்காக முதுகலை பட்டமும் பெற்றிருப்பாரு, இதுவும் கரெக்ட். இந்தியாவின் தேசிய பங்கு விதம் என்ற ஆய்வுக்காக முனைவர் பட்டம் பெற்றிருப்பாரு. அப்ப இங்க வந்து தவறானதுன்னு தான் கேட்கறாங்க. அப்போ 1, ஆப்ஷன் ஏ, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட். அடுத்து 45, மாட்டு கொட்டகை இலக்கண குறிப்பு தருக்க. அதாவது ஒரு வேற்றுமை உருபோட அதனோட பயனுக்கும் ஆகி வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகைன்னு சொல்லாம உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். இங்க மாட்டு கொட்டகைன்னு இருது, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்படின்னு சொல்லலாம். இங்க மாட்டுக்கு கூ அப்படிங்கிறது உருபு, அதுக்கு அந்த மாட்டுக்கு கட்டப்பட்ட அப்படிங்கிறது வந்து அதனால வரும் பயன். இப்ப அந்த உருவும் பயனும் சேர்ந்து வர்றதுனால 4ஆம் வேற்றுமை கூன்ற உருவு வந்து 4ஆம் வேற்றுமை தொகைக்கு உண்டானது. இப்ப 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்த 46, மீன் வடிவத்தில் உள்ள யாழ் இது, ஆப்ஷன் பி மகர யாழ். அடுத்து 47, இங்கிலாந்தில் நடைபெற்ற முதலாவது வட்டமேசை மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக கலந்து கொண்டவர்கள். ஆப்ஷன் சி, அம்பேத்கரும் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்துப்பாங்க. அடுத்து 48, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் என்று பாடியவர். ஆக்சுவலா இது வந்து சங்கொடு சக்கம் திருப்பாவை தான் சொல்லியிருக்காங்க. திருப்பாவை யார் எழுதியிருப்பாரு அப்படின்னா ஆண்டாள் வந்து எழுதியிருப்பாங்க, பெண் பார்ப்புலவர். ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம், ஆப்ஷன் சி திருப்பூர். பின்னல் ஆடைக்கு ஃபேமஸ், ரெடிமேட் ட்ரெஸ்ஸுக்கும் வந்து இது வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து 51, 1892ஆம் ஆண்டு அயோத்திதாசர் எந்த அமைப்பை தோற்றுவித்தார்? திராவிட மகாஜன சங்கம். ஓகே, ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான செஷன் வந்து முடிஞ்சது. மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு கொஸ்டின்ஸோட ஆன்சரோட சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.